ப்ரோ எனக்கு கோடிங்கே சுத்தமாக வராது, உங்களுக்கு கோடிங்கே இல்லாமல் வந்து ஏதாவது ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டா டிஎம்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டுருந்தீங்க. ஐடி ஃபீல்டில் வந்து கோடிங்கே எல்லாமே ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குங்க. அது வந்து டாப்பாக இருக்கிற ஒரு சில ஜாப்ஸில் இந்த கண்டென்ட் ரைட்டரும் ஒன்று. இந்த வீடியோவில் கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, கண்டென்ட் ரைட்டர் என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட் ரைட்டிங்கில் என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும், அதை எப்படி கற்றுக்கிறது, எங்கே கற்றுக்கிறது, இந்த கண்டென்ட் ரைட்டருக்கு எங்கே ஜாப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது, எங்கே அப்ளை பண்ணணும், இந்த ஏஐனால இந்த கண்டென்ட் ரைட்டிங் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஃபைனலி இந்த கண்டென்ட் ரைட்டிங் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் ஒரு ஃபுல் ரோட் மேப் மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணி, இன்கேஸ் நீங்கள் இந்த டொமைன் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது ப்ரொவைட் சம் வேல்யூ ஃபார் யூ. அதெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா நான் தௌஃபீக் உங்களுக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்லோட் பண்ணவும் போகிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வேறு அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ சின்ன ஒர்க் தான், பட் உங்களோட ஒவ்வொரு லைக்குமே ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்படி அன்பாக பார்த்து லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க பார்ப்போம். ஜஸ்ட் மொபைல் ஃபுல் சீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித் ஒன்லி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கண்டென்ட்? இந்த கண்டென்ட் ரைட்டிங் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்டென்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணுறீங்க, சரி நீங்கள் மூணாருக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இன்டர்நெட் போயிட்டு என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, என்ன பிளேஸ் இருக்குது, என்ன ரெசார்ட் இருக்குது, அது இந்த ட்ரிப்புக்கு தேவையான மொத்தமாக எல்லாமே பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து அந்த ஊரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான் கண்டென்ட். இது ஜஸ்ட் ட்ரிப்புக்குன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதில் மேக்ஸிமம் எல்லாமே கண்டென்ட் தாங்க. ஏன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த வீடியோவுமே கூட ஒரு கண்டென்ட் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபர்மேஷன். நம்பர் 2, ஹூ இஸ் அ கண்டென்ட் ரைட்டர்? இப்போ முன்னாடி சொன்ன எல்லா கண்டென்ட்டும் ஜஸ்ட் யூஸர் போய் செட் பண்ணதும் அப்படியே வந்துடாது இல்லையா? ஸோ அப்படி வரணும் அப்படின்னா அது பின்னாடி வந்து யார் இந்த கண்டென்ட் எப்படி போகணும், எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி போனால் எந்த மாதிரி சர்ச் பண்ணால் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே ஒரு கண்டென்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக என்கேஜிங் கண்டென்ட் வந்து பிளாக் ஆகவோ இல்லை வந்து ஆர்டிகல்ஸ் ஆகவோ இல்லை சோஷியல் மீடியா மெட்டீரியல்ஸ் ஆகவோ இல்லை டிஜிட்டல் ரைட்டிங்ஸ் ஆகவோ கொடுத்த நம்ம தான் வந்து இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸுங்க. ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இந்த கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஆள் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களே வந்து மேக்ஸிமம் கண்டென்ட் எழுதி அப்படி அப்லோட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸோட வேல்யூ புரிஞ்சு நிறைய கம்பெனிஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. தேர்ட், டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் ரைட்டர்ஸ். இந்த கண்டென்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குங்க. அதில் மேஜராக இருக்க டைப்ஸ் வந்து இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்பர் 1, பிளாக் ரைட்டர்ஸ். ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு பிளாகாக வந்து வெப்சைட்டில் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி போடுறதுனால ஏதாவது ஒரு யூஸர் வந்து அந்த பிளாக் பற்றி சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட வெப்சைட் வந்து டாப்பில் போய் நிற்குங்க. ஸோ அப்படி போய் நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ட்ராக்கிங் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? நம்பர் 2, கோஸ்ட் ரைட்டர்ஸ். இவங்க பேரில் இருக்க மாதிரியே இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாமல் இவங்களை பற்றி எங்கேயுமே ரிவீல் பண்ணாமல் இன்னொருத்தவங்களுக்கு கண்டென்ட் எழுதி கொடுத்து அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாலிட்டிஷியன்ஸ் சொல்லலாம், இல்லை ஒரு சில ஆக்டர்ஸோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் அதெல்லாமே சொல்லலாம். அதில் வந்து இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாமல் பட் அவங்கள மாதிரியே வந்து இவங்க பேசி இவங்க மணி ஏர்ன் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. நம்பர் 3, டெக்னிக்கல் ரைட்டர். இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெக்னிக்கல் சைடில் எல்லாமே தெரிஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. லெட்ஸ் சே ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணணும். ஸோ அந்த லேண்டிங் பேஜ்க்கு என்னெல்லாம் கண்டென்ட் போடணும், எந்த மாதிரி போட்டால் வந்து பீப்புள் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க, எப்படி என்கேஜ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக பார்த்து டெக்னிக்கல் சைடு, கிரியேட்டிவ் சைடு அதெல்லாமே பார்த்து எல்லாம் தெளிவாக பார்த்து அதுக்கு ப்ராப்பராக பண்ணுறது தான் இந்த டெக்னிக்கல் ரைட்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. 4th, வெப்3 கண்டென்ட் ரைட்டர். இவங்க வந்து பேரில் இருக்க மாதிரி கம்ப்ளீட்லி வெப்3க்காகவே இருப்பாங்க. லைக் வெப்3க்கு வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போடணும், எந்த மாதிரி போட்டால் வந்து ஈஸியாக பீப்புள் கிராப் பண்ணலாம், வெப்3 பீப்புள் எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களை வந்து எப்படி ஈஸியாக கிராப் பண்ணுறது, எப்படி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரி கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் சீரிஸ்லேயே இருக்குங்க. ஸோ இது போல் மோர் தென் 15 டைப்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே சொன்னேன் அப்படின்னா இந்த டைப்ஸ் மட்டுமே ஒரு வீடியோ செப்பரேட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேஜர் 4 டைப்ஸ் வந்து வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கண்டென்ட் ரைட்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்றா சொல்கிறேன். நம்பர் 4, ஹவு டு பிகம் கண்டென்ட் ரைட்டர். 2024 நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரினா ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஆகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இப்போ சொல்கிறேன். நம்பர் 1, டெவலப் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இந்த கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னாவே மெயின்லி ரைட்டிங் தான் இல்லையா? ஸோ உங்கள் ரிட்டன் ஸ்கில்ல வந்து எவ்வளோக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா தெளிவாக இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் கண்டென்ட்டில் வந்து ஏதாவது கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த மிஸ்டேக்கை ஃபைண்ட் பண்ணி யாராவது பிஸ்னஸ் வந்து ஒரு பிளாக் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா அது பெரிய இஷ்யூவாக வந்து நிற்குங்க. ஸோ யூ ஹேவ் டு பி பர்ஃபெக்ட் இன் ரிட்டன் ஸ்கில். நம்பர் 2, ட்ரெயின் யுவர் செல்ஃப் ஃபார் கண்டென்ட் ரைட்டிங். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ரிட்டன் ஸ்கில்ஸ்லாம் பக்காவாக இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ணு. தென் மற்றவங்க எப்படி கண்டென்ட் ரெடி பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி எப்படி பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் வந்து பீப்புள் ஈஸியாக கிராப் பண்ண முடியும், ஸோ அந்த ஒரு ஸ்கில்லை வந்து எப்படி உங்களுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பாருங்கள். மீன் வயல் ஒரு கிராமர் மிஸ்டேக்கில் எல்லாமே எப்படி ஒரு கண்டென்ட் வந்து பக்காவாக மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் கற்றுக்குங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. 3rd, அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ்.
மோஸ்ட்லி நீங்கள் எழுத போகிற கண்டென்ட் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோ இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோ அவங்க மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் இருக்குங்க. ஸோ அதுக்கு யூ ஹவ் டு லேர்ன் சம் பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, கூகுள் ஆட்ஸ்னா என்ன, ஸோ அது இதுன்னு எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி எல்லாம் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதுக்காக கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்களோ அது வந்து ப்ராப்பராக நடக்குங்க. நம்பர் 4, பில்ட் யுவர் சோஷியல் ப்ரூஃப். நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமாக எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்னா நல்ல ஸ்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கில் உங்களுக்குள்ளே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு யூஸுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான சோஷியல் ப்ரூஃப் ஒன்று ரெடி பண்ணுங்க. லைக் லிங்க்டின்லையோ இல்லை கோராலையோ இல்லை மீடியம்லையோ இதெல்லாம் வந்து போடணுமோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஸோ அதுக்குன்னு ப்ராப்பராக பிளாக் ஆகவோ இல்லை ஸ்டோரி ஆகவோ உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து அப்படியே ப்ராப்பராக போட்டு உங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண பாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு லைவ் ப்ரூஃப் மாதிரி இருக்குங்க. ஸோ ட்ரை டு டூ தட். நம்பர் 5, அப்ளை ஃபார் ஜாப்ஸ். எல்லா ப்ராசர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லிங்க்டின்லையோ கிளாஸ்டோர்லையோ இண்டீட்லையோ ஜஸ்ட் போயிட்டு கண்டென்ட் ரைட்டர் ஜாப்னு கொடுங்க. ஏகப்பட்ட ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 6, பி யூனிக். இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் மேக்ஸிமம் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க சர்வை பண்ண முடியுங்க. ஸோ அதை வந்து இந்த ஃபீல்டுக்கும் பொருந்தோம். லைக் நீ கிரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து பீப்புளுக்கு ப்ராப்பராக ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஃபஸ்ட் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி பீப்புள் கனெக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்க சைடில் வச்சு அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குங்க. லைக் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட மைண்ட் செட்லாம் பார்த்து இது பண்ண முடியும்னு சொல்லலை. ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் மைண்ட்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு செட் ஆஃப் மைண்ட் இன்னொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தெளிவாக யூனிக்காக இருக்காங்க. லைக் நீங்கள் மோஸ்ட்லி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டயலாக்ஸோ இல்லை மீம்ஸோ ஏதாவது வந்து அப்படியே போட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அதை ஈஸியாக அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கவும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவாக யூனிக்காக இருக்க மாதிரி பாருங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது ஏஐனால் வந்து கண்டென்ட் ரைட்டர் ஜாப்லாம் போயிடும் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஏஐ வந்து ப்ராப்பராக இப்போ யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரோ ஆகிட்டே போகலாங்க. அண்ட் அந்த கண்டென்ட் ரைட்டிங்கான சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூ வில் கெட் 3.4 to 10 LP வரைக்கும் வாங்கலாம். இல்லை உங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, நல்லா க்ரியேட்டிவாக ரைட் பண்ணுறீங்க, கண்டென்ட்லாம் பக்காவாக கொடுக்குறீங்க, உங்கள் கண்டென்ட்னால பிஸ்னஸ் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா யூ கேன் earn even more. இப்போ நான் உங்களுக்கு மட்டும் ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ கண்டென்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த Web3 கண்டென்ட் ரைட்டரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மற்ற டைப் ஆஃப் கண்டென்ட் ரைட்டரை விட இந்த Web3 கண்டென்ட் ரைட்டருக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கான சேலரியும் நிறையா வாங்கலாம். இதை உங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ கீப் இட் சீக்ரெட். ஓகே, இந்த கண்டென்ட் ரைட்டர் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டொமைன் பற்றி ரோட் மேப் வேணும் அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தெளிவாக போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லைக் ஷேர் அதெல்லாம் பண்ணி விடுங்க. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி stay healthy, be happy, the world is yours, just do what excites you. Bye.